ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கே, நல்லா இருக்குன்னு எல்லாமே சொல்றாங்களே அப்படின்னு நானும் போய் பார்த்தா எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில இடங்கள்ல என்னையே லைட்டாக கண்கிழங்கெல்லாம் வச்சாலுங்க, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மூவி பற்றி தான் பார்க்க போறோம். அந்த மூவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஷீப் டிடெக்டிவ். ஸோ எக்ஸ்பிளேஷன் உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வேற யாருமே கிடையாது, நம்மளோட ஊல்வரின் தான். நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காருங்க. ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் எழுதிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, ரெபேக்கா அவர் ரொம்ப லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ரெபேக்கா, கூடிய சீக்கிரமே நீ வந்து இங்க வா, வந்து இந்த ஆடுகள் எல்லாம் பாரு. என்னோட ஆடுகள்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஆடுங்க. நம்ம இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், அது இதுன்னு பண்ணேன், ஆனா இப்பதான் நான் சந்தோஷமா இந்த ஆடுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இருக்காரு. அப்படியே என்ன பண்றாருன்னா, அப்படியே அந்த அவர் வந்து ஒரு சின்ன கோணு ஒரு வண்டி மாதிரி அதுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அதுல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்தோன்னு பார்த்தா இங்க நிறைய ஆடுகள்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் இவர் நிறைய பேர் வச்சிருக்காரு. எல்லா ஆடுகளுக்குமே பேர் வச்சிருக்காரு. அப்படியே நம்ம கிட்ட சொல்லிட்டே வராரு, இந்த ஆடோட பேர் இது, இந்த ஆடோட பேர் அது, அப்படி இப்படி எல்லா ஆடுகளோட பேரையும் சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு சொல்றாரு, அந்த ஆடு தான் வந்து என்னோட சிங்கக்குட்டி, எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும், அவன் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லா ஆடுகளுமே எனக்கு ஸ்பெஷல் தான், ஆனா அவன் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், அவனும் இன்னொரு ஆடு எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த சிங்கக்குட்டி ஆடு இருக்குல்ல, அந்த ஆடு பாத்தீங்கன்னா ரேரா தான் இந்த இடத்துக்கு வரும். அதாவது வந்து இந்த ஆட்டு மந்தைகளோட தங்காது, திடீர்னு வரும், சாப்பிடும், போயிடும், எப்பயாவது அப்பதான் வரும், அதாவது இதுக்கு நான் மட்டும் வந்துட்டு போகும். அப்படியே இன்னொரு ஆடு ஸ்பெஷலான ஆடை காமிக்கிறாங்க. அந்த ஆடோட பேர் வந்து லில்லிங்க. அந்த ஆடு தான் இந்த படத்தோட ஹீரோயின் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆடு வந்து இவருக்கு ரொம்பவே பிடிக்கும், இது ரொம்ப பாசமான ஆடு, நான் எப்ப கவலையா இருந்தாலும் இது என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும் நான் கவலையா இருக்கேன் அப்படின்னா இதை போய் நிறைய ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்றாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லியுமே நைட், அதாவது பொழுது சாயறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆடுகளுக்கு நிறைய வந்து கதைகள்லாம் சொல்லுவாரு. அதுல முக்கியமா வந்து டிடெக்டிவ் கதைகள் தான் சொல்லுவாரு. கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிற டிடெக்டிவ்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க, இப்படி கண்டுபிடிப்பாங்க, அப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நிறைய புத்தகங்களை பத்தி படிச்சு உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த கதைகளை ஆடுகளும் கேட்கும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, பொழுது சாஞ்ச உடனே இவர் எந்திரிச்சு உள்ள போயிருவாரு. ஆடுகள் என்ன பண்ணுனா பொறுமையா எந்திரிச்சு அதுங்களோட இடத்துக்கு போகும். அப்போது தான் ஆடுகள் பேசுறதால நம்மளுக்கு காமிக்கிறாங்க. உடனே ஒரு ஆடு சொல்லுது, என்ன இவன் அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டாரு, சே கதை இப்பதான் நல்லா சுவாரஸ்யமா போய்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்புறம் வந்து மற்ற ஆடுகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, அப்ப உண்மையா யார் கொலை பண்ணிருப்பா, இவன் தான் கொலை பண்ணிருப்பானோ, அவன் தான் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தான் நம்மளோட ஹீரோயின் சொல்றாங்க, அதாவது இவங்க எல்லாம் யாருமே கொல்லவே இல்லை, நம்ம யாருமே சஸ்பெக்ட் வைக்காம ஒரு பொண்ணு இருந்தால அவ தான் உண்மையாவே அந்த கதையோட ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணிருக்கா. யாரு மேலேயுமே சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவ தான் வந்து நிறைய புதிர்கள்லாம் கொடுத்து அந்த கதையோட புக்ல வந்து அவ தான் கொலைகாரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா இவ வந்து பதில் சொல்றா. சோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆட்டு மந்தையிலேயே இவ ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு. இப்போ இப்படியே இவங்களோட லைஃப் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டு கூட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 3 சின்ன ஆடு இருக்கும். அந்த 3 ஆடு விளையாடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு 4வதா இன்னொரு ஆடு ஒன்று வருது. பார்க்க ரொம்பவே வந்து எப்படி சொல்றது, ஏதோ சாப்பிடாத ஆடு மாதிரி இருக்கு, ரொம்பவே இழைச்சி போயிருக்கு. அந்த ஆடு வந்து இதுங்களோட விளையாடலாம் ட்ரை பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு பெரிய ஆடு வந்து விரட்டி விட்டுருது. என்ன சொல்லுதுன்னா, அந்த 3 சின்ன ஆடுகிட்டையும், அதாவது அந்த ஆடை வந்து நம்ம கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்காதீங்க, அதெல்லாம் சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன ஆடை எல்லா ஆடும் விரட்டின உடனே அந்த சின்ன ஆடு ஓடி போறப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு பாக்குறான், எதுக்கு இந்த ஆடை போட்டு எல்லாம் விரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த ஆடு இருக்குல்ல, அதாவது நார்மலாவே எல்லா ஆடுகளுமே வந்து வெயில் காலத்துல தான் பிறக்கும், அதனாலதான் அதுங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இந்த மழை காலத்துல மழை காலம் இல்ல சாரி பனி காலத்துல பிறக்கிற ஆடு கொஞ்சம் வீக்கா இருக்கும். பட் ஆனா என்ன ஆகும்னா, அந்த பனி காலத்துல பிறக்கிற ஆடை வந்து ஆட்டு மந்தைக்குள்ள சேர்த்துக்காது எந்த ஆடுமே. அந்த ஆடை வந்து ஒரு கீழ்த்தனமா பார்த்து அதை விரட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஆட்டு சின்ன ஆட்டோட காதுல போயிட்டு, நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஆடு, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆடுக்கு ஒரு பாசத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆட்டு மந்தைக்கு ஒருத்தன் வரான், ரெட் கலர் கார்ல ஒருத்தன் வர்றான். ஆள் வந்து என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேச போற அவனை நம்ம ஹீரோ வந்து அடிச்சு விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஊருக்குள்ள போலான்னு இருக்காரு. ஊருக்குள்ள வந்து மணி அடிப்பாங்க, அதாவது எங்கன்னா சர்ச்சில் மணி அடிப்பாங்க. மணி அடிக்கிறப்ப என்ன ஆகுனா, ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து ஒன்னு சேருவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் போவாரு. போறதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் கூடயுமே எனக்கும் அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் ஒரு பகை ஒன்று இருக்கு அப்படின்னு. என்ன சொல்லுவாருன்னா, ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து ஆடு வெட்டிக்கிட்டு இருக்கான், அவன் எனக்கு பிடிக்காது. இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனான்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு என்ன மாதிரி ஆடு மந்தை வச்சிருக்கான், அவனே எனக்கு பிடிக்காது. அப்படியே ஊருக்குள்ள ஒரு கடைக்காரி இருக்கா, அவளை பிடிக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரா இருக்கான், அவன் சரியான முட்டாப்பைய. அப்படி அப்புறம் வந்து சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருக்காரு, அவர் மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே சர்ச்சுக்கும் போவாரு. சர்ச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே சர்ச்சில் தானம் கொடுப்பாங்க, வெறும் 5 ரூபா 10 ரூபான்னு போட்டுட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் போயிட்டு 500 ரூபா கட்ட அப்படியே தூக்கி வைப்பாரு, இந்தாங்க ஃபண்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு, எனக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னடா இவன் இவ்வளவு காசு கொடுக்குறான் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னொரு ஆட்டு மந்தக்காரன் வந்தான் பாத்தீங்களா, அவன் வந்ததை வந்து எல்லா ஆடுமே பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அவன் எதுக்காக வந்திருப்பானா, அந்த இன்னொரு ஆட்டு மந்தை இருக்குல்ல, அந்த ஆட்டு மந்தியும் வாங்க, உங்க ஆட்டு மந்தியும் எங்க ஆட்டு மந்தி என்னோட ஆட்டு மந்தியும் ஒன்னு சேர்த்துடலாம், ஒன்னா சேர்ந்து வளர்க்கலாம் ஆடை அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீலிங் பேச தான் வந்திருக்கான். இதை கேட்டு எல்லா ஆடுகளுக்கும் ஒரே சந்தோஷம். ஆனா அதுல வந்து நம்ம ஹீரோக்கு விருப்பம்
பாயிண்ட்ல அடிச்சு வரட்டி விட்டுருவான். இப்போ ஆடுங்கள்லாம் சோகமா இருக்கும்போது இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுன்னா ஆடுங்க எல்லாத்தையுமே ஈஸியா மறந்துடுங்க. ஓகேவா, அதுங்க என்ன பண்ணா அமைதியா அப்படி இருக்குங்க. ஓகே மறந்துடலாம் 2 3 1 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு மறந்துடுங்க. ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று வரும் மறந்துடுங்க. இந்த அதாவது உண்மையாவே ஆடுங்க மறந்துடுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கதையில ஆடுங்க மறந்துடுங்க. அதுக்கு என்ன பண்ணா ஐயோ இந்த விஷயம் கேட்க நம்ம கஷ்டமா இருக்கு, நம்ம மறந்துடுவோம், நம்ம இனிமேல் இதை ஞாபகம் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா சேர்ந்து மறந்துடுங்க. ஆனா அந்த ஆட்டுல ஒரே ஒரு ஆடு மட்டும் இருக்கு. அந்த ஆட்டுக்கு அந்த பவர் கிடையாது. அதெல்லாம் வந்து எதையுமே மறக்கவே முடியாது, எல்லாமே ஞாபகத்திலே இருக்கும். ஓகேவா, அந்த ஆடு சொல்லுவோம் பரவாயில்ல நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மறந்துடுவாங்க அந்த இன்சிடென்ட்டை. இப்ப காட்டுறாங்க ஊருக்குள்ள ஒரு பத்திரிக்கைக்காரன் வராங்க. ஓகேவா, இவன் இப்பதான் புதுசா ஒரு பத்திரிக்கைக்காரன், ஒரு ஜூனியரா இருக்கான். அவன் வர்றான். ஊருக்குள்ள வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க வர்றான். ஓகே வந்துட்டு என்ன பண்றான்னா நேரா ஒரு கடைக்குள்ள போறான். அந்த கடைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, கடைக்காரவங்க இருக்காங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, போஸ்ட் உமன் வச்சுக்கோங்க. அவ வந்து என்ன பண்றான்னா இது மாதிரி ஹீரோக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு பாருங்க, அந்த லெட்டர்ல வந்து லவ் ஸ்மெல் வருது. அப்பனா இந்த லெட்டர் வந்து ஏதோ ஹீரோவோட ஒய்ஃபோ லவ்வரோ தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அப்போது கடைக்காரி கொஞ்சம் கடுப்பாயிரும். ஓ அந்த சிறுமூஞ்சிக்காரனுக்கு லவ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அந்த போஸ்ட் உமனுக்கு தெரியாம என்ன பண்ணுவானா ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டர் ஆட்டையை போட்டுருவா. ஆட்டையை போட்டு பிரிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சரியா அந்த போஸ்ட் இருப்பான்ல, சாரி போஸ்ட்டுங்கிற பாருங்க, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பான்ல, அவன் வந்து வந்துருவான் பத்திரிக்கைக்காரன். உள்ள வந்துட்டு இது மாதிரி ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொன்னாங்க, எங்கன்னு காமிங்க, நான் அதை பத்தி எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவான். வந்து பார்த்தா அந்த இடத்துல போய் கடையெல்லாம் காமிப்பா. அங்க பார்த்தா ஒரு ஃபெஸ்டிவலும் நடக்காதுங்க, சும்மா 3 கடை தான் இருக்கும். அந்த கடையில ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, சாப்பாடுலாம் ஈமுச்சுக்கிட்டு இருக்கும். என்ன இதுவா ஃபெஸ்டிவல், இது எடுக்கிறதுக்கான அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன், ஐயோ இது எடுத்து கொடுத்தனா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட கிடைக்காது, வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ இவனுக்கு என்ன பண்றதே தெரியாது, வந்ததே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் நிற்பான். என்னது எங்க ஊரை பத்தி இப்படி தப்பா பேசிக்கிட்டு இருக்க, எங்க ஊர் சூப்பர் ஊர், ஃபெஸ்டிவல்லாம் செமையா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த கடைக்காரியும் சொல்லிடுவா, சரி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபா காசு கொடுத்துட்டு போ, உள்ள என்ட்ரி வந்து இல்ல என்ட்ரி 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன்ட்ட காசையுமே பிடிங்கிப்பா. இப்ப நைட் ஆயிடுச்சுங்க, எல்லா ஆடுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன நம்ம ஓனர் இன்னும் வந்து நம்ம கதையை சொல்லல அப்படின்னு இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு மழை பெய்யற மாதிரி இருக்கு. சரி ஓகேனா ஒரு வயசான என்ன சொல்லுதுன்னா நான் உங்களுக்கு கதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்குது. இது மாதிரி நம்மளோட மூதாதிகர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் செத்து போனா, அதாவது நம்மளுமே ஆடுங்க யார் செத்து போனாலுமே சரி, நம்ம எல்லாம் வந்து பேயா மாற மாட்டோம், நமக்கு சாவே கிடையாது, நம்ம அப்படியே மேகமா மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு சைடு காட்டுறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இவர்கான்ல யாரு அந்த பத்திரிக்கைக்காரன், அவன் என்ன பண்ணா ஊர்ல இருந்து வெளியே கிளம்பலாம் ட்ரை பண்ணான். போறப்ப என்ன ஆகுதுன்னா மலையில வந்து தெரியாம காரை கொண்டு போயிட்டு மரத்துல முட்டிடுவாங்க. முட்டின உடனே கார் வந்து ஃபால்ட் ஆயிரும். உடனே ஒரு போலீஸ்கார பொம்பளை வந்து என்ன பண்ணுவானா அந்த கார்ல வந்து ஆங்கரை போட்டு அந்த காரை டோ அடிச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருப்பா. அப்படி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும் போது தான் லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஹீரோட வீடு இருக்கும். அதை வந்து அந்த பத்திரிக்கைக்காரன் பார்ப்பான். பார்த்தா யாரோ ஒரு ஆள் காட்டுக்குள்ள இருந்து லைட் அடிச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதை நோட் பண்ணுவான். பார்த்துட்டு அந்த பத்திரிக்கை பக்கத்துல இருக்க அம்மா கிட்ட இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா பாத்தீங்களான்னு கேட்டா அந்த அம்மா நாளா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. நைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆடு வந்து எதையுமே மறக்காதுல, அந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து கிரி அடிச்சு திடீர்னு எந்திரிச்சிருதுங்க. எந்திரிச்சு பாக்குறப்ப பார்த்தா தூரத்துல அந்த இன்னொரு ஆடு வரும்ல, சிங்கக்குட்டின்னு சொல்லுவேன், அந்த ஆடு அப்பப்போ வந்துட்டு போகும்ல, அந்த ஆடு பாத்தீங்கன்னா மலைக்கு மேல நிக்கிறத நோட் பண்ணுது. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வீட்டு கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்க. தட்டுற சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. அதோட கட் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா சின்ன ஆடுலாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா ஆடையுமே எழுப்பி விடுது. எழுப்பி விட்டோன்னா எல்லா ஆடுமே எந்திரிச்சிருது. எந்திரிச்சு அந்த அதாவது எதையுமே மறக்காதுல அந்த ஆடு வெளியே வந்து பாக்குறப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆடு வந்து வெளியே நின்றுகிட்டு இருக்குங்க. வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. யாரை பார்க்குதுன்னா நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புல்ல படுத்து கிடக்குறாரு, அமைதியா படுத்து கிடக்குறாரு, மூச்சு பேச்சே விடாம. இப்ப அந்த இடத்துக்கு இந்த ஆடு வந்துருதா, வந்து பாத்துக்கிட்டு இருக்கு, என்னாச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இவ வந்து நம்ம கூட விளையாடுறாரு, யாரு ஃபர்ஸ்ட் அசைறோமோ அவங்க வந்து அவுட், அப்ப அதனால அசையாம ஏறி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்க இந்த ஆடு. அப்போ தான் இந்த ஆடு கிட்ட போய் பார்த்துட்டு நெஞ்சில காலை வச்சு பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா இவர் வந்து செத்துட்டாரு, இவர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு அந்த ஆடு சொல்லுது என்னது மனுஷங்க சாவாங்களா, நம்ம எல்லாம் செத்தா அப்ப கிளவுடா மாறிடுவோம், மனுஷங்க எல்லாம் மாற மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா அப்பெல்லாம் மாற மாட்டாங்க, மனுஷங்களும் சாவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிருது. போய் மத்த ஆடுங்கள்ட்டையும் சொல்லுது இது மாதிரி இவர் செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதை கேட்டுட்டு எல்லா ஆடுங்களும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிருதுங்க. என்னது உண்மையாவே செத்துட்டாரு, அவர் எப்படி சாவாரு, சாவ மாட்டாங்கல்ல நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்ல சாவாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ஆடு சொல்லுது நமக்கு ஒரு வழி இல்லை, நம்ம மறந்துடுவோம், இப்படி ஒரு ஆள் இருந்ததே மறந்துடுவோம், அப்பதான் நமக்கு இந்த கஷ்டம் இருக்காது, நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டோம், மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் மறக்கலாம் 3 2 1 சொல்றப்போ அந்த இடத்துக்கு நம்ம சிங்கக்குட்டி வருவான். வந்துட்டு என்ன சொல்லுவானா எப்படி உங்களுக்கு மனசாட்சி எல்லாம் நீங்க மறக்க போறீங்க, அவர் தான் இத்தனை வருஷம் உங்களுக்கு குட்டியில இருந்து வளர்த்தாரு, எப்படி அந்த ஒரு மனுஷன் உங்களால மறக்க மனசு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடு கேட்கும். இங்க பாரு உனக்கு வந்து இதெல்லாம் சொன்னா புரியாது, அவர் எங்களோட ஓனர் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் எனக்கும் ஓனர் தான், அவர் எனக்கும் பல ஹெல்ப் பண்ணிருக்காரு, என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சில கஷ்டமான விஷயங்கள் தான் உண்மை, அதை நீங்க ஏத்துக்கணும், அதை நீங்க மறக்கிறதுனால அந்த கஷ்டங்கள் வந்து உங்களை விட்டு போகாது கண்டிப்பா, இவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு எப்படி நீங்க மறப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அவர் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தா செத்து போனாரு, அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருந்தா எப்படி வெளியே வந்து கிடப்பாரு,
உள்ளதானே கிடப்பாரு. அப்ப டவுட் வந்துட்டு தான் இவங்களுக்கு ஒரு டவுட்டுக்கே வருவாங்க. இவரை வந்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டவுட்டுக்கே வருவாங்க. இப்போ இவங்க இந்த டவுட்ல வந்திருக்காங்களா? இப்போ என்ன அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து இந்த டெட் பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பக்கத்து மந்தையில ஆட்டு மந்தையில ஒருத்தர் இருப்பான்ல, அவனும் வர்றான். அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாடியை பார்த்தான். அவன் என்ன சொல்றான்னா, நான் இந்த மாதிரி பேப்பர்ல சைன் வாங்கலான்னு வந்தேன். சைன் வாங்கலான்னு வர்றப்பதான் பாத்தீங்கன்னா இவர் இப்படி கிடந்தாரு, செத்துப்பே கிடந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அந்த போலீஸ்காரன் எல்லாத்தையுமே சொல்றான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கறிக்கடைக்காரர் இருப்பான்ல, அவனும் வந்துடுறான். வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க எல்லா ஆட்டையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு வந்து இதுல எத்தனை ஆடு தேரும், எத்தனை ஆடு கறி வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த பத்திரிக்கைக்காரனும் வந்துடுறாங்க. அடுத்த நாள் கார் சரியாயிருது. நேரம் அந்த பத்திரிக்கைக்காரன் அந்த இடத்துக்கு வரான். வந்து பார்த்துட்டு ஆஹா இங்க ஒரு கொலை நடந்திருக்கா, அப்ப இது வந்து இதை நம்ம போட்டோ இதெல்லாம் எடுத்து வந்து நம்ம பத்திரிகை இடத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான், வந்து போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த போலீஸ்காரன் டைம் பேசுறான், என்னங்க இது கொலையா இல்ல ஏதாவது சும்மா நார்மல் ஆக்சிடென்ட் தானா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்கறான். கேட்கறதுக்கு இது கொலைலாம் கிடையாது, இவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரன் வந்து கேஸை முடிக்க பாக்குறான். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பத்திரிகைக்காரன் என்ன பண்றானா, இந்த போலீஸ்காரனுக்கு நிறைய ஹெல்ப் பண்றான். இங்க போய் தேடுங்க, கேபின் உள்ள போய் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க, ஏதாவது தடயங்கள் இருக்கா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிவா ரெண்டு பேரும் இப்ப பாப்போம்னு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் கேபின் உள்ள போறாங்க. உள்ள போய் பாக்குறப்பதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குங்க, சரக்கு கிளாஸ் இருக்கு. இப்ப என்னன்னா இந்த நம்ம ஹீரோயினுக்கு ஆடு இருக்குல்ல, அந்த ஆடும் முடிவு எடுத்துருச்சு இந்த கொலை யார் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கேபினோட சைடுல இருந்து அப்படியே ஒரு ஆடு மேல இன்னொரு ஆடு ஏறி பாத்துட்டு இருக்காங்க. உள்ள 2 கிளாஸ் இருக்கா, அப்ப வேற யாரும் வந்திருக்காங்க, வந்து இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு 2 பேருமே கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா ஆடுங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம ஆதாரங்கள் தேட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல ஃபுல்லா என்ன ஏதாவது தடயங்கள் இருக்கா, யாராவது வந்துட்டு போன ஆதாரம் இருக்கா தேட ஆரம்பிக்கலாம். எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடுறப்ப யாருக்குமே ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி நேத்து நைட் நீங்க யாராவது வித்தியாசமா ஏதாவது பாத்தீங்களான்னு கேக்குறப்பதான் நம்ம எதையுமே மறக்காத ஆடு இருக்கும்ல, அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா, நான் இது மாதிரி நம்ம சிங்கக்குட்டியை தான் பார்த்தேன் நைட்டு, அவன் தான் மலை மேல நின்னா அப்படின்னு சொன்னா, அப்ப சிங்கக்குட்டி தான் கொலை பண்ணானா அப்படின்னு எல்லாரும் அவன் மேல சந்தேகப்படுறாங்க. அது எப்படி நான் வந்து அந்த ஹீரோவோட சேர்ந்து கிளாஸுக்கு சரக்கு அடிச்சுக்கிட்டு நான் வந்து அவனை கொலை பண்ணிட்டு போனா, லூசு மாதிரி பேசாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு குட்டி ஆடு ஒன்று வருதுங்க. அந்த ஆடு வந்து என்ன சொல்லுது, ஏன்னா அந்த அதான் விண்டர்ல பிறந்திருக்கும்ல அந்த ஆடு வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் பார்த்தேன் ஹீரோட பேயை வந்து பார்த்தேன், ஹீரோட பேய் வந்துச்சு நைட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடு கொஞ்சம் வளருது. இப்போ இவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல, நம்ம வந்து டிடெக்டிவா இருந்து எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சிங்கக்குட்டி என்ன சொல்றானா, டேய் லூசு மாதிரி பேசாதீங்கடா, நீங்க எல்லாம் முட்டாள் ஆட்டு கூட்டங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க முதல்ல இந்த புல்லை விட்டு வெளியே போயிருக்கீங்களா, வெளியே போய் எங்கேயாவது நடமாடி இருக்கீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திங்கிறதும் படுக்கிறதும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து சர்ச்சில் வந்து பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் கேட்டோன்னா இப்போ வந்து பெல் அடிக்கிறாங்கன்னா சர்ச்சில் வந்து எல்லாரும் கூட்டமா ஏதோ பேச போறாங்க, கண்டிப்பா நம்ம ஹீரோ செத்ததை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அங்க போகணும், எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினும் அந்த எதையுமே மறக்காத ஆடு இருக்கும்ல அது ரெண்டும் வர்றோம் அப்படின்னு ஒத்துக்குது. யாருக்கிட்டனா நம்ம சிங்கக்குட்டி கிட்ட. சிங்கக்குட்டி சொல்றான், நீங்க இந்த புல்லை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, இந்த ஃபார்மை தவிர தாண்டி நீங்க வந்ததே கிடையாது, உங்களுக்கு சர்வே பண்ணலாம் வராது, மூடிட்டு இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இல்ல நாங்க வருவோம்னு சொல்லிட்டு அதுங்களும் வருங்க. வர்றப்பதான் செம காமெடி ஒன்று நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டு கிட்ட வந்துருங்க, ரோட்டை தாண்ட பயந்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டே நிக்குங்க. இது என்ன ரோடா, இதுல தாண்டலாமா, இதுல என்ன நடக்கும், காலையில உள்ள போயிருமா அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கோழில நடந்து போறதை பார்த்துட்டு சரி நம்மளும் நடந்து போலாம்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியே தாண்டி வந்துருங்க. ஆனா அதை தாண்டதுக்கே அதுங்க அவ்வளவு சந்தோஷப்படுங்க. இன்னும் 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள நடந்து அங்கே எங்கேன்னு பாஞ்சு கிஞ்சி ஒரு வழியா ஊருக்குள்ள வந்து இறங்கிருங்க. இப்போ ஒரு வழியா அந்த ஊர்ல எல்லாருமே கூடுற இடத்துக்கு அந்த ஆடுங்களுமே வந்துருதுங்க. இப்போ இந்த போலீஸ்காரன் தான் ஊருக்கு நடுவில் என்ன சொல்றானா, இது மாதிரி ஜாட்சை வந்து யாரோ விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாகணும், அது வரைக்கும் ஊர்ல இருந்து யாருமே வெளியே போவாதீங்க, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே தடையாவும் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சரியா அந்த இடத்துக்கு ஒரு கார் ஒன்று வருது. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இறங்குறா. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தான் இத்தனை நாள் நம்ம ஹீரோ வந்து லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு இறங்குறா. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா அவ தான் வந்து நம்ம ஹீரோவோட லாயர். இது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம போலீஸ்காரனுக்கு ஷாக்குங்க, என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனும் லாயரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லாயர் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஹீரோ சாவறதுக்கு முன்னாடி ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சிட்டு போயிருக்காரு. அந்த உயில்ல வந்து என்ன எழுதி இருக்குன்னு நான் வந்து சொல்லணும், ஆனா அந்த உயில்ல இந்த ஆளுங்கள்லாம் இருக்கணும், இந்த உயில ரீட் பண்றப்ப இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 5-6 பேரோட நேம் கொடுத்திருக்காரு. அந்த ஆளுங்கள்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நம்ம போலீஸ்காரன் என்ன சொல்றானா, ஓகே மேடம் நான் எல்லாருமே கூட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ இந்த ஆடுங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த ஒயில் ஒன்று இருக்கு, அதை வந்து இந்த ஹோட்டல்ல தான் வந்து ரீட் பண்ண போறாங்க அப்படின்னு. உடனே வந்து என்ன பண்ணுதுங்கன்னா தோட்டத்துக்குள்ள பூந்துருதுங்க. தோட்டத்துக்குள்ள பூந்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த நம்ம ஹீரோ கொடுத்த லிஸ்ட்ல இருக்க எல்லா ஆளுங்களுமே வந்துடுறாங்க. யார் அந்த கறிக்கடைக்காரன், அப்புறம் பக்கத்து ஃபார்ம்ல இருக்கவன், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடைக்கார பொம்பளை, அப்புறம் அந்த போலீஸ்காரன், லாயர் எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க பார்த்தா அந்த பத்திரிக்கைக்காரனும் இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த போலீஸ்காரன் வந்து அப்பவே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறான். இன்னும் யானா அந்த இவங்க இருப்பாங்கல்ல, யார் கோர்ட்டோட லாயர் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் வரல. இப்போ என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறான். அப்போது ஹீரோனோட பொண்ணு கிட்ட பேசுறான், அதாவது ஹீரோட பொண்ணு கிட்ட பேசுறான், நீங்க வந்து அமெரிக்கால இருந்தீங்க, ஹீரோ வந்து இன்னைக்கு தான் செத்து போனாரு, எப்படி இன்னைக்கு அவங்க செத்த அன்னைக்கு நீங்க சரியா டைரக்டா வந்தீங்க, ஒரு நாள் எப்படி அமெரிக்கால
இருந்து இங்க வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்போ, அதுவா அது நான் முன்னாடியே வந்துட்டேன், நான் ஏற்கனவே இங்க தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் குளறுபடியா பேசுறாங்க, எதுவுமே தெளிவா பேச மாட்டாங்க, குழப்பி பேசிட்டு இருக்காங்க. போலீஸ்காரனுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 3 ஆடும் வெளியே நிக்குது. உடனே இந்த 2 ஆடு என்ன சொல்லுதுன்னா, நம்ம எதையுமே மறக்காத ஆடுகிட்ட போயிட்டு நீ இது மாதிரி வேற ஏதாவது வழி இருக்கான்னு போய் தேடு உள்ள போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த ஆடு வேற வழி இருக்கான்னு போய் தேட போயிருச்சு. இங்க இருந்து இந்த 2 ஆடும் உள்ள பாத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா லாயர் உள்ள வந்தோடனே பத்திரிக்காரனை வெளியே வரட்டி விட்டுறாங்க. நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது, ஒன்னெல்லாம் இருக்க யாரும் சொல்லல, வெளியே போன வரட்டி விட்டுறாங்க. அவனும் வெளியே போயிடுறான். இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம லாயர் வந்து அந்த உயில எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரி எனக்கு இது மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் எனக்கு வந்து நிறைய பகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பகை உள்ள எல்லாரும் தான் கூப்பிட்டு இருக்காங்க. அவர் பொண்ணு கிட்ட மட்டும் அவருக்கு பகை கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரோட உயில் வந்து இவர் ஏற்கனவே ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சிருந்தாரு, அதை தான் அவர் பொண்ணு காமிச்சிருப்பாரு. ஆனா இன்னொரு உயில் ஒன்று இருக்கு, அந்த உயில் தான் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்காரு. அதை வந்து பாத்தீங்கன்னா அதை தான் இப்போ இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதின உயில் வந்து இப்போ செல்லாது, இதுதான் புது உயில் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஆடு மேல கை வைக்கலன்னு அந்த ஆட்டுக்கறி கடை வருவான், அவனெல்லாம் விரட்டி விட்டுருங்க. அப்புறம் என்னோட ஆடு வேணும்னு சொல்லி அந்த ஃபார்ம் கார வருவான், அவனையும் விரட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லெட்டர்ல நிறைய எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கர் வந்து நிலம் ஒன்று இருக்கு, அது வந்து என் பையன் வந்து ஃபாரின்ல இருக்கான், ஈஜிப்ட்ல இருக்கான், அவனுக்கு யூரோப்பியால இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, அவனுக்கு வந்து அமுச்சு விட்டுருங்க. அந்த 300 ஏக்கர் நிலம் வந்து அவனுக்கு, இன்னொரு 300 ஏக்கர் நிலம், அப்புறம் என்னோட ஆடுங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. இப்போ இந்த யூரோப்பில இருக்கான்ல அந்த பையன், அவன் வந்து வந்திருக்க மாட்டான், அவனை வந்து ஸ்பீக்கர்ல போட்டிருப்பாங்க, அவன் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருப்பான் போன்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதோட சேர்த்து என்னோட ஆடுங்களும் கொடுத்துடுறேன் என் பொண்ணுக்கு, பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா நான் என்னோட எல்லா சொத்துக்களையும் என் பொண்ணுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இப்போ எல்லா சொத்தும் ரொம்ப சந்தோஷப்படாதமா, அவங்க அப்பா வந்து ஆடை தவிர வேற எதுவுமே விட்டு போலன்னு சொல்றப்பதான் அந்த லாயர் சொல்றாங்க, இது மாதிரி ஹீரோக்கு மொத்தம் சுமார் ஒரு 30 மில்லியன் வந்து காசு கேஷா வந்து பேங்க்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. எப்படி இவன்ட்ட இவ்வளவு காசுன்னு கேட்கிறப்பதான் இவர் வந்து ஆடோட நோய்க்கு வந்து ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த ஃபார்முலாவை ஒரு பெரிய கம்பெனில வித்திருக்காரு, அதனால இவருக்கு இவ்வளவு காசு. இந்த காசும் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு தான் போய் சேரணும்னு சொன்னோன்னா அந்த ஈஜிப்ட்ல இருப்பான்ல அவனே ஷாக் ஆகிறான், என்னது எங்க அப்பா ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்க இப்படி செம்மையா பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு ஆடு போயிட்டு வேற வழியை தேடணும்னு கண்டுபிடிக்க போச்சுல, அந்த ஆடு மூஞ்சில வந்து ஒரு பில்லோ கவர் வந்து விழுந்துருங்க. அந்த பில்லோ கவர்ல பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு பெயிண்ட் இருக்கும். இதுல தான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஆடுங்களுக்கு மருந்து வைக்கிறப்போ அவரோட கை வந்து ப்ளூ கலர்ல ஆயிரும், ஏன்னா அது மருந்து வந்து ப்ளூ கலர். இப்போ பாத்தீங்கன்னா அவரோட கையில இன்னொரு கையில பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல தான் ஒரு பெயிண்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதே பில்லோல பாத்தீங்கன்னா அதே கிரீன் கலர் பெயிண்ட் இருக்கு. ஒருவேளை சஸ்பெக்ட்டுக்கும் அந்த கிரீன் கலருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. இப்போ அந்த ஆடு மூஞ்சில அந்த பில்லோ விழுந்துருதுங்க. விழுந்த உடனே ஆடு பயத்துல என்ன பண்ணிருதுன்னா வீட்டுக்குள்ள ஓடியாந்துருது, அந்த ஹோட்டலுக்குள்ள. உள்ள வந்து ஆடுன்னு ஆடுது, ஆடு பயங்கரமான ஆட்டத்தை போட, அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓட செம ஃபன்னா இருக்கும். ஒரு கட்டத்துல அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி வந்து ஒரு கண்ணால மோதி அப்படி கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்டுக்கு பிஸ்கட் கொடுத்து அப்படியே அந்த ஆட்டை வந்து ஹோட்டல்ல இருந்து வெளியே கொண்டு போவாங்க. இப்போ வந்து இந்த இன்சிடென்ட் எல்லாமே முடிஞ்சிருதுன்னு அந்த போலீஸ்காரன் இருக்கான்ல அவன் இங்க இருந்து கிளம்புறான். அப்போ தான் அந்த ஜேர்னலிஸ்ட் போயிட்டு என்ன பண்றான்னா, அந்த போலீஸ்காரன்ட்ட பேசுறான், என்னப்பா இந்த கொலையை பத்தி ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிச்சா சொல்லுன்னு சொல்றப்போ, டேய் இது முதல்ல கொலையே கிடையாதுடா, சும்மா இருடா, நீ வேற வந்து நசன் பண்ணாத, நான் ஆபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ தான் அந்த பத்திரிக்கைக்காரன் வந்து நம்ம போலீஸ்காரன் லைட்டா மைண்ட் வாஷ் பண்றான். இங்க பாரு, நான் வந்து உனக்கு தேவையான நிறைய க்ளூஸ் எல்லாம் கொடுக்குறேன், நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இன்சிடென்ட் நடந்தது அது எல்லாத்தையுமே உனக்கு தர்றேன், உனக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ மட்டும் இந்த மர்டரை சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நீ ஹீரோ ஆயிருவ, இந்த சிட்டி அதாவது இந்த ஊருக்கு நீ ஹீரோ ஆயிருவ, உனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஆசையெல்லாம் கிளப்பி விட்டுருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆட்டு கூட்டத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆட்டு கூட்டத்தில் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சோம், இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவர் ஒயில்லாம் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஆனா அந்த போலீஸ்காரன் சரியான முட்டாளா இருக்கான், அவனுக்கு வந்து இந்த கேஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு நம்ம எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு புக் இருந்துச்சுல, எப்படி வந்து ஒரு கேஸை சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிடெக்டிவ் புக் ஒன்று இருந்துச்சு. அது வாங்க அவரோட கேபின்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் அந்த போலீஸ்காரன்ட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம ஹீரோட கேபினுக்கு போறாங்க. அந்த புக்கிங் எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த புக்கிங் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆடுங்களே கொண்டு போயிட்டு அந்த புக்கை அந்த போலீஸ்காரனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வைக்கிறாங்க. இந்த போலீஸ்காரன் பயந்து வேற யாரோ திருட வந்து நம்மளோட நைட்டுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த புக் இருக்கு. புக்கை எடுத்துட்டு அந்த போலீஸ்காரனும் உள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா, ஓகே காலையில இல்ல, அதுக்கு முன்னாடியே நைட் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அந்த இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த சிங்கக்குட்டி இருக்கான்ல அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் தனிமையாவே இருக்க, இந்த மலை மேலேயே வந்து நிக்கிற, முதல்ல நீ யார், ஏன் வந்து கூட்டத்தோட சேர மாட்டற அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. அப்புறம் உன்னை ஹீரோ எங்க இருந்து வாங்கினாரா, இல்ல நீ இங்க தான் பிறந்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறப்பதான் அவன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப நல்ல மனுஷன், நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்னிவல்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ நான் அங்கே தான் இருந்தேன். அங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜூல தான் இருந்தேன். ஜூ மீன்ஸ் அதாவது அங்கே ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்கும், அங்கே தான் நான் இருந்தேன். எல்லா சின்ன பசங்களும் வந்து எனக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நைட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, என்ன வந்து ஒரு வளையத்துக்குள்ள விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு நாயையுமே விடுவாங்க. அந்த நாய் என்ன அட்டாக் பண்ண வரும், நான் திரும்ப என் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த நாயை அட்டாக் பண்ணணும். இதுதான் என்னோட தொழில், இதுதான் நான் பண்ணுவேன், இதை மக்கள்
பசங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி நான் கஷ்டப்பட்டு என் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அப்பதான் ஹீரோ வந்தாரு, என்ன பார்த்தாரு, என்ன காசு கொடுத்து வாங்கிட்டு போனாரு, என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லா கதையுமே சொல்லுவான். இப்பதான் வந்து இவன் இன்னொரு விஷயத்தையுமே சொல்றான், நான் ஏன் கூட்டத்தோட சேர மாட்டேன்னா நானும் விண்டர்ல பிறந்த ஒரு ஷீப் தான். இப்போ நீங்க எப்படி இந்த சின்ன ஷீப்பை வந்து உங்க கூட்டத்துல சேர்த்துக்காம ஒதுக்குறீங்களோ, நானும் அந்த சின்ன ஷீப் மாதிரி ஒரு விண்டர்ல பிறந்தவன் தான். அதனாலதான் என்னையுமே எந்த கூட்டத்தோடயுமே சேர்த்துக்கல, நான் அதனாலதான் இப்போ நான் தனிமையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடு சொல்லுது. இதை கேட்டு ஹீரோயின் ஆடுக்கு செம ஷாக்குங்க. இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் வந்துட்டான், வந்து நம்ம போலீஸ்காரனுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான். ஆனா போலீஸ்காரன் பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த ஆடுலாம் நம்மளே சுத்தி சுத்தி வருது அப்படின்னு டவுட் ஆயிட்டு அந்த ஆடுகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆடுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவன் அந்த புக்கை படிச்சு ஏதாவது க்ளூ கண்டுபிடிப்பானா, ஏதாவது கொஞ்சம் பிரோஜனமா பண்ணுவானா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த போலீஸ்காரன் என்ன பண்றானா, ஓரளவு அந்த புக்கை படிச்சனால கொஞ்சம் பிரோஜனமா ஏதோ பண்றாங்க. என்னன்னா சரியா போர்டு இருக்குங்க, போர்ட்ல வந்து என்ன பண்றானா, போர்ட்ல வந்து எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சிருக்கான். வரைஞ்சு வச்சுட்டு இப்போ ஹீரோக்கு சஸ்பெக்டா யார் யார் இருக்கா, இந்த 5 பேர் தானே இருக்காங்க, இந்த 5 பேரோட மோட்டிவ் என்ன, இவங்களோட மீன் என்ன, அப்புறம் இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எதுக்காக வந்து இவங்க ஹீரோவை கொலை பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கான பதில் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ செத்து போனா ஹீரோட காசுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட பொண்ணுக்கு வரும். சோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவ் இருக்கு, இது மாதிரி மத்தவங்களோட மோட்டிவ்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இதை பார்த்துட்டு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சம ஷாக்கு, அந்த ஆளுகளுக்கு சம ஷாக்கு, பரவாயில்ல பய பிரோஜனமா ஏதோ பண்றான் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம போலீஸ்காரன் என்ன பண்றானா, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறான். கறிக்கடைக்காரன்ட்ட பேசுறான், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற, எதுக்கு ஆடு வெட்டுற, இதுக்கும் ஹீரோக்கும் உனக்கும் சண்டை வருமா, அப்ப நீ தான் கொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். அவர்கிட்ட பேசுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரி இருப்பாள் ஒரு பொம்பளை, அவள்கிட்ட போய் பேசுறான். அவள்கிட்ட எந்த பதிலுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து பண்ணக்காரர் இருப்பான்ல, அவன்கிட்ட போய் பேசுறான். அவன் வந்து என்ன சொல்றானா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆடு மந்த வளர்க்கலாம் ட்ரை பண்ணோம், ஆனா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கடைசியா பாத்தீங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட வர்றான். அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் போய் ஃபண்ட் கொடுப்பார்ல ஹீரோ அதிகமா, அவர்கிட்ட போயிட்டு வரும்போது தான் அவர் சொல்றாரு, ஹீரோ வந்து சின்ன வயசுல கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களால 2 பசங்களையுமே பாத்துக்க முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க சர்ச்சு கிட்ட வந்து அவங்க 2 பசங்களையுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா சர்ச்சு தான் அந்த குழந்தைகளை வளர்த்துச்சு, ஆனா ஹீரோவால திரும்ப அந்த குழந்தைகளை பார்க்க முடியாது. அதுதான் சர்ச்சோட ரூல்ஸ். இப்போ என்னன்னா ஹீரோ கொஞ்சம் காசுலாம் கிடைச்சு அவர் கொஞ்சம் வெல்த் ஆனதுக்கு அப்புறம் அவரோட பசங்களை தேடி வந்தாரு, அட்ரஸ் கேட்டாரு, அது இதுன்னு பண்ணாரு. ஆனா நான் எதுவுமே கொடுக்கல. இவர் அதுக்காக தான் என்ன பண்ணாருன்னா சர்ச்சுக்கு நிறைய காசு கொடுத்தாரு ஃபண்டுங்கிற பேர்ல. மேபி நான் அதையாவது எடுத்துக்கிட்டு எப்படியாவது ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல ஏதோ லைட்டா அட்ரஸ் மட்டும் கொடுத்தேன். அதை வச்சு தான் அவர் இப்ப லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அந்த காசு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டனால நான் தப்பானவனா கூட இருக்கலாம் தான் ஹீரோக்கு ஒரு எண்ணம். ஆனா நான் அது மாதிரிலாம் கிடையாது, நான் சர்ச்சுக்கு உண்மையா இருக்கேன், காடுக்கு உண்மையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. கடைசியா போயிட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணுகிட்ட பேசுறாங்க. பொண்ணுகிட்ட பேசும்போது நான் ஊருக்குள்ள தான் இருந்தேன், ஆனா இது வரைக்கும் அந்த ஃபார்முக்கு போனதே கிடையாது, எங்க அப்பா சாவரப்ப நான் ஊர்ல தான் உண்மையாவே இருந்தேன், ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆடுகள்லாம் கூட்டமா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. பேசுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிருக்கானா பண்ணைக்கு வந்திருக்கா. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ செத்த அன்னைக்கு. சோ அன்னைக்கு வந்திருக்கா, அவ வந்து பண்ணைக்கு வந்திருக்கா. அந்த டைம்ல இந்த ஆடு இருக்குல்ல, சின்ன ஆடு இருக்குல்ல, குட்டிக்கான ஒரு ஆடு, அந்த ஆடு தான் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லிருக்குன்னா, இது மாதிரி ஹீரோவோட வாசனை தான் வந்து அவரோட பொண்ணு மேலேயும் வருது, அதாவது அவ வந்து ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. இதே டைம்ல கூட்டத்தில் இருக்க இன்னொரு ஆடு சொல்லுது, ஆமா அதே வாசனை தான் அவ மேலேயுமே வரும், எனக்கு தெரியும்னு சொன்னோன்னே, நீ உனக்கு எப்படி தெரியும் அது மாதிரி கேட்கறப்பதான் அவ மேல எல்லாருக்குமே சஸ்பெக்ட் ஆகிறாங்க, எல்லாமே சந்தேகப்படுறாங்க. அப்போ தான் அவ சொல்றா, ஹீரோ செத்த அன்னைக்கு அவ வந்தா, அன்னைக்கு நான் முழிச்சுதான் இருந்தேன், நான் உங்களுக்கு யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை, சரி பசிக்குதேன்னு புல்லு சாப்பிடலான்னு போனா அங்க அவ இருந்தா, அவ என்ன சும்மா டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவ கையில இருந்து ஒரு வளையம் ஒன்று கீழே விழுந்துருச்சு, பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை திரும்ப அவளுக்கு கொடுக்க எனக்கு மனசு இல்லை, நான் என்ன பண்றேன்னா என்கிட்டயே வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வளையத்தை எல்லாத்தையுமே காட்டுறப்ப எல்லாருமே பாக்குறாங்க, உனக்கு இப்போ என்ன பொருள் மேலாம் ஆசை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுதான் நமக்கான ஆதாரம், இது வந்து போலீஸ்காரன்ட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா ஆடுங்க என்ன பண்ணுதுன்னா, நேரா வந்து சிட்டிக்குள்ள போகுது. சிட்டினா ஊருக்குள்ள போகுது. ஊருக்குள்ள போயிட்டு அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்கான். என்னைய பாக்குறீங்கன்னு பாக்குறப்போ உடனே ஒரு ஆடை என்ன பண்ணுதுன்னா, அவனோட தொப்பியை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அவன் என்ன பண்றான்னா, உடனே இந்த ஆடை துரத்திக்கிட்டே வர்றான். நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்பியை கொண்டு வந்து ஆதாரம் மேல வச்சிருதுங்க. வச்சனே அவன் தொப்பி எடுக்கிறான். பார்த்தா அந்த ப்ரூஃப் கிடைச்சிருது இவனுக்கு. ஓ ப்ரூஃபா, இதுக்காக தான் என்ன இங்க கூட்டு வந்தீங்களா, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, நேரா வந்து நம்ம ஹீரோயின் பாருங்க, அதான் நம்ம ஹீரோவோட பொண்ணை பார்க்க போவான். போயிட்டு அந்த பொண்ணை பாத்தீங்களா, அவங்களோட பொருள் ஒன்று கிடைச்சிருக்கு, இது வந்து ஃபார்ம்ல கிடைச்சிச்சு, நீங்க இது வரைக்கும் இங்க போனதே இல்லைன்னு சொன்னீங்க, உங்களோட ஆதாரம் கிடைச்சிருக்கு, நான் அவங்க ரூமை செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ள வருவான். ரூம்குள்ள வந்து பார்த்தா அங்க இங்க செக் பண்ற போது தான் அவங்களோட ஷூ ஒரு பூட் ஒன்று எடுத்து பார்ப்பான். பார்த்தா அந்த பூட்டுக்கு கீழே நிறைய பழங்கள் இருக்கும். அந்த பழங்கள்லாம் விஷ பழங்கள். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஹீரோக்கு விஷம் வச்சு தானே சாவடிச்சாங்க, அந்த விஷம்லாம் அந்த பழத்துல இருந்து வந்தது தான். இப்போ வந்து 2வது ஆதாரமும் கிடைச்சிருச்சு, இதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுவான். அரெஸ்ட் பண்ணிட்டு நேரா வந்து இது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிருவான். கூட்டு போனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிப்பான். இது மாதிரி எல்லாத்தையுமே சொல்லு, உனக்கு என்னென்ன தெரியும், ஏன் எல்லாமே போய் சொன்ன, உண்மையை சொல்லுன்னு சொன்னோன்னே உடனே அவ சொல்லுவா, அப்பா தான் என்ன கூப்பிட்டாரு, வீட்டுக்கு கூப்பிட்டாரு, வந்து மீட் பண்ண வான்னு சொல்லி கூப்பிட்டாரு, நானும் போய் மீட் பண்ணேன், அவர் என்கிட்ட நிறைய பேசினாரு, நிறைய புக்குகள்லாம் கொடுத்தாரு, இந்த ஆடுகள்லாம் எனக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்கணும், நல்லா பாத்துக்கோ, இனிமே என் கூட இரின்னு நிறைய பேசினாரு. இது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டேன். நீங்க வந்து கொலை அது இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் நான் போகவே இல்லைன்னு நான் போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றா. ஆனாலும் போலீஸ்காரனுக்கு நம்பிக்கை
நம்பிக்கை இல்லை, நீ தான் உங்க அப்பா கொண்டு இருப்ப காசுக்காகன்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயில போட்டுறாரு. ஜெயில போட்டு மூணதுக்கு அப்புறம் ஒரு ஆடு என்ன பண்ணுதுன்னா சைடுல ஜன்னல் வழியா எட்டி பாக்குது. ஓகே நம்ம நல்லதுதான் பண்ணிருக்கோமா அப்படின்னு எட்டி பார்த்து என்ன பண்ணுதுன்னா உடனே அங்க இருந்து கிளம்புதுங்க. நேரா அதோட பண்ணைக்கு போகுது. பண்ணைக்கு போயிட்டு அந்த எல்லாத்தையுமே மறக்கும்ல ஒரு ஆடு, அந்த ஆடுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் தான் புத்திசாலியான ஆடு பாரு, ஒரு வழியா கொலகாரைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறப்போ, ஆமா ஆமா நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடு சொல்லுது. எப்படி சொல்ற நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்கிறப்போ, எப்பயுமே நீ தானே புத்திசாலி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும், அதனால தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடு சொல்லுது. பட் இவளுக்கு டவுட்டாவே இருக்கு, நம்ம உண்மையான கொலகாரையை தான் கண்டுபிடிச்சோமா இல்லையா அப்படின்னு டவுட்டாவே இருக்கு. சரி பக்கத்து பண்ணைக்கு தானே இப்ப நம்மள கொடுக்க போறாங்க, இப்ப ஹீரோ செத்து போயிட்டா பக்கத்துக்கு பண்ணக்காரன் நம்மள கண்டிப்பா வாங்கிடுவான், சரி வா போய் பாப்போம் பக்கத்து பண்ணை எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போலான்னு இருக்காங்க. அவளுக்கு டவுட், இது வரைக்கும் நம்ம இங்க போனதே இல்லை, எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. சரி பரவாயில்ல வா போன்னு ரெண்டு பேருமே போறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்க ஆட்டு கூட்டம் மொத்தமா வந்துருது பக்கத்து பண்ணையில. எல்லாமே வெள்ளை வெள்ளைன்னு இருக்குங்க, ஒரே மாதிரி மூஞ்சிலாம் கருப்பா இருக்கு. என்ன நாங்க அந்த மாதிரி பக்கத்து பண்ணையில இருந்து வர்றோம், இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படின்னு இவங்க பேசுறதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா இங்க இருந்து ஓடிடுங்கன்னு ரிப்ளை பண்றாங்க. உடனே நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே எல்லா ஆடுமே பயந்து ஓடிடுது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க. பார்த்தா உண்மையாவே நாய் வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்குங்க ஒரு ரெண்டு பேரை. இவங்க ரெண்டு பேரும் பயந்து என்ன பண்றாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. தெரிச்சு ஓடுறப்பதான் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு சரியா நம்ம சிங்கக்குட்டி வர்றான். வந்து என்ன பண்றான், ஒரு நாய் அடிச்சு பறக்க விடுறான், இன்னொரு நாய் வருது அதையும் அடிச்சு பறக்க விடுறான். பறக்க விட்டு ரெண்டு நாய் கூட சரியான சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு நாய் சேர்ந்து இவனை கடிக்கவும் ஆரம்பிக்குது. நல்லா கடிச்சது, கை கால அங்க எல்லாம், அதாவது காலில் பயங்கரமா கடிச்சிருது. இப்போ இன்னொரு நாய் நம்ம ஹீரோயினை கடிக்கலான்னு போறப்போ குறுக்க வந்து அந்த நாயை அடிச்சு பறக்க விட்டுறான். அந்த டைம்ல செகண்ட் நாய் வந்து இவனோட சங்க கடிச்சிருதுங்க. அப்படி இருந்து ரெண்டு நாயுமே அடிச்சு பறக்க விட்டுறான்னு வச்சுக்கோங்க. கடைசியா இவனால நடக்க முடியாம என்ன ஆகுதுன்னா ரத்தம் பயங்கரமா ஓடி அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க. கீழே விழுந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கால அவ வந்து கெட்டவ கிடையாது, அவ கொலை பண்ணல, அவ கண்ணை பார்த்தா என்ன கண்டுபிடிச்சிட்டு அவன் நல்லவ தான். அதுக்கப்புறம் நானும் உங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தான், நீங்க தான் என்னோட கூட்டம், நான் தனியா இருந்ததுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு, ஆனா எனக்கு உங்க கூட்டத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. இப்ப நீ சாக மாட்ட நீ கிளவுடா மாறிடுவ அப்படின்னு சொல்றப்போதான் இவன் கிளவுடாலாம் மாற மாட்டான், ஆடு இப்படி கிளவுடா மாறும், ஆடும் சாவும்ல. இப்ப திரும்ப நாய் வர சவுண்ட் கேட்டோன்னு இவங்க ரெண்டு பேருமே பயந்து ஓடியாந்துடுறாங்க. பயந்து ஓடி போய் என்ன பண்றாங்கன்னா உடனே இன்னொரு ஆட்டுக்கூட்டம் இருக்கும்ல, அந்த ஆட்டுக்கூட்டத்தை மொத்தமா கூப்பிடுறாங்க. போயிட்டு உங்க ஆட்டுக்கூட்டத்துல போய் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஆபத்து, இங்க இருந்தா நமக்கு சேஃப் கிடையாது, உடனே வாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆட்டுக்கூட்டமும் இவளோட பேச்சை கேட்டு என்ன பண்ணுதுன்னா பின்னாடியே வந்துருது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரோட கிராஸ் பண்ணிடுறாங்க. ஆனா மத்த ஆடுங்கள்லாம் ரோட கிராஸ் பண்ணல. நம்ம இதுக்கு முன்னாடி இதை கிராஸ் பண்ணதும் கிடையாது, எதுக்காக இதை பண்ணணும், ஏன் இப்படி பண்றோம்னு கேட்கறப்ப எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. சொல்றதை கேளுங்க, அந்த பக்கத்து ஆட்டுக்கூட்டத்துல ஏதோ சரியில்லை, அந்த ஆடுங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கு, நம்மள மாதிரி இல்ல, அதுவும் என் நாய்கள்லாம் இருந்து நம்மளை துரத்தி கடிக்க வருது ஆடுகளை, இது சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு இந்த ஆட்டுக்கூட்டம் வந்து அதெல்லாம் கேட்கறதா இல்ல, இங்க பாருங்க நம்ம இங்க இருந்து போனா நமக்கு சேஃப் கிடையாது, இங்கே இருப்போம், பக்கத்து ஆட்டு மந்தக்காரன் நம்மளை வாங்கி நம்மளை வளர்க்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க நடக்கிறது அது அப்புறம் தான் வந்து ஹீரோயின் சொல்றாங்க, நம்மளோட சிங்கக்குட்டி இருக்கான்ல அவனும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாருங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம எப்படி சாவோம், நம்ம கிளவுடா தானே மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரே முட்டாள் ஆட்டுக்கூட்டமா இருக்கா, நம்ம ஹீரோயினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. உடனே ஒரு சின்ன ஆடு வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளால இந்த கஷ்டத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது, நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே எல்லாருமே மறந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க மறக்காதீங்கன்னு சொன்னாலுமே 3, 2, 1 சொல்லி எல்லாருமே மறந்துடுறாங்க. இப்ப எல்லா ஆட்டுக்கூட்டமும் என்ன பண்ணுதுன்னா நேரா போயிட்டு பண்ணையில போய் படுத்துருதுங்க. இப்ப வந்து ஹீரோயினும் அந்த இன்னொரு எல்லாத்தையுமே மறக்காம ஒரு ஆடு இருக்கும்ல, அந்த ஆடும் பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு எதுவுமே மறக்காதா, உனக்கு உண்மையாவே தெரியுமா அந்த மத்த பண்ணையில என்ன நடக்குது, அப்புறம் அந்த ஆடுங்கள்லாம் செத்தா கிளவுடா மாற மாட்டாங்க எல்லாமே தெரியுமான்னு கேக்குறப்போ அவன் சொல்றான், ஆமா நான் எதையுமே மறக்க மாட்டேன், உங்களுக்கு தான் தெரியுமே, என்னால மறக்க முடியாது, நான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருப்பேன். இந்த பக்கத்து ஆட்டுக்காரர் இருக்கான்ல, அவன் அந்த கறிக்கடைக்காரனோட கூட்டு சேர்ந்துட்டு என்ன பண்றான்னா நம்ம ஆடுங்க எல்லாத்தையுமே வெட்டிக்கிட்டு இருப்பான், அந்த பக்கத்து பண்ணையில எல்லா ஆடையுமே வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ எல்லாத்தையுமே சொல்லும்போது இந்த ஆடுகள்லாம் வெட்டி சாப்பிடுவாங்களா, நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் எல்லா ஆடுகளையுமே ரொம்ப பார்த்து பத்திரமா வச்சுப்பான், எந்த ஆடையுமே வெட்ட மாட்டான், அது இதுன்னு பண்ண மாட்டான். இதெல்லாம் புதுசா இருந்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா திரும்ப பண்ணைக்கு போறப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோவோட ஒரு கனவு மாதிரி இப்ப சொல்லலாம், நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராருங்க. வந்து நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த ஆட்டுக்கிட்ட. பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, நீ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு தெரிஞ்சிருச்சு யார் சஸ்பெக்ட்னு, என்னோட பொண்ணு கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, வேற ஒரு சஸ்பெக்ட் இருக்காங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடி, நான் பார்த்ததுலேயே ரொம்ப புத்திசாலியான ஆடு நீ தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடும் நீ தான், எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா கண்டுபிடிப்ப, இந்த ஆடுகளை நீ நல்லா பார்த்து போன்னு எனக்கு தெரியும், நான் ஒன்ன நம்பி தான் இந்த ஆடுகளை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க கிளம்பிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க யார் வந்து நம்ம ஹீரோவை கொன்னா அப்படின்னு. இப்போ என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஆடு இருக்குல்ல, அந்த சின்ன ஆடை கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ கையில ஒன்னு பச்சை கலர் இருந்துச்சுல, அந்த பச்சை கலர் எப்படி வரும்னா அது பச்சை கலர் பெயிண்ட் கிடையாது, ப்ளூ கலரும் எல்லோ கலரும் கலந்தாதான் பச்சை கலர் வரும். இப்போ உடனே இந்த இன்னொரு ஆடு இருக்குல்ல சின்ன ஆடு, அந்த ஆடோட காலில் வந்து 2 பெயிண்டையுமே வச்சிருவாங்க, ப்ளூ கலர் பச்சை மஞ்சள் கலர். இப்போ என்னன்னா அந்த ஆடை சின்ன ஆடை கொண்டு போயிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த சின்ன ஆடு உள்ள இறங்கி போய் என்ன பண்ணும்னா அந்த பெரிய போர்டு இருக்குல்ல அந்த போர்டை தட்டி விட்டு நம்ம ஹீரோவோட போட்டோவையும் அப்புறம் நம்ம ஹீரோயினோட போட்டோ நம்ம ஹீரோட பொண்ணு போட்டோவையும் எடுத்து வச்சுட்டு ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு போயிடும். இது எல்லாத்தையுமே ஹீரோட பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பா, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் காலையில என்ன ஆகும்னா சரியா அந்த போலீஸ்காரன் உள்ள வருவான். உள்ள வந்து பாப்பான், என்னடி பண்ணி வச்சிருக்க, என்னத்தை வரைஞ்சி வச்சிருக்க அப்படின்னு கேட்பான்.
கேட்பான். நான் வரையில, ஒரு சின்ன ஆடு தான் உள்ள வந்து வரைஞ்சிச்சுன்னு சொல்லுவா. அதை கேட்டு இவனுக்கு வந்து நம்பிக்கையே இருக்காது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன போட்டிருக்கோம்னா, நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு கீழே வந்து நம்ம ஹீரோயின் இருக்க மாதிரியும் இன்னொரு இடத்துல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ வந்து போலீஸ்காரா வந்துருவாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோயினை கோர்ட்டுக்கு கூட்டு போறதுக்காக, அவ கொலை பண்ணால அதுக்காக. இப்போ நேரா அந்த போலீஸ்கார வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணை வெளியே கொண்டு வரான். வெளியே கொண்டு வந்து பார்த்தோன்னா வெளியே இந்த க்ளூ இப்போ அவங்க கொடுத்தாங்க தெரியுமா, அந்த ஆடுங்கள்லாம், இந்த க்ளூவை வந்து அந்த போலீஸ்காரன் எடுத்துக்கிட்டானா இல்லையான்னு வெளியே நின்று 2 ஆடுங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. இதை போலீஸ்காரனும் பார்த்துட்டான். இப்போ நேரா வந்து போலீஸ்காரங்க கிட்ட விட்டுறான். விட்டுட்டு அந்த இதுல சைன் போட்டா மட்டும் போதும். இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் சைன் போட்டு கொடுத்துட்றான். இப்போ இந்த ஆடுங்களை பார்க்கறான். என்ன இந்த ஆடுங்க பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்மள்ட்ட ஏதாச்சும் சொல்ல வருதான்னு செக் பண்றப்பதான் அந்த சின்ன ஆடோட காலில் பார்த்தா கலர் இருக்கு, பெயிண்ட் கலர் இருக்கு. உண்மையாவே இந்த ஆடு தான் வரைஞ்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, வெயிட் பண்ணுங்க, அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணல, கொலைகாரன் யாருன்னா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையான மோட்டிவ் வந்து அந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணுக்கு காசு மேலேயுமே எது மேலேயுமே நம்பிக்கை கிடையாது, ஆசையும் கிடையாது. அவளுக்கு தேவை அந்த ஆடுங்க மட்டும்தான். நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டோம். உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஹீரோ போல இருக்கான். அந்த போலீஸ்காரன் என்ன சொல்ல வரானா, அந்த கொலைகாரன் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா வந்து பிளான் போட்டிருக்கான். எல்லாமே பண்றது ரொம்ப தெளிவா பிளான் போட்டிருக்கான். அவன் தான் கொலை பண்ணிருக்கான். அந்த கொலையோட இதையுமே வந்து என்ன பண்ணிருக்கான்னா, சரியா நம்ம ஹீரோவோட பொண்ணு சைடு போட்டிருக்கான். எல்லா ஆதாரங்களையுமே ஹீரோவோட பொண்ணு சைடு மேல போட்டிருக்கான். சரியா ஹீரோவோட பொண்ணு வந்து எப்ப வருவா, ஊருக்கு வருவான்னு தெரிஞ்சிருக்கு. அவன் அந்த ஃபார்முக்கு போவான்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லா காசுமே கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த எல்லா பிளானையுமே வந்து சரியா பண்ணி என்ன பண்ணிருக்கான்னா, பழி எல்லாத்தையுமே ஹீரோவோட பொண்ணு மேல போட்டிருக்கான். ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சஸ்பெக்ட் லிஸ்ட்லயே அவன் இருக்க மாட்டான். அவன் வந்து ஊர்லயே இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஹீரோ போல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சஸ்பெக்ட் வேற யாருமே கிடையாது. அதாவது நம்ம ஹீரோவோட பையன் வேற யாருமே கிடையாது, இந்த ஜேர்னலிஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஜேர்னலிஸ்ட் கையை காமிக்கிறாரு. எதனால நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, சரியா வந்து நீ அன்னைக்கு தான் வந்த, எப்ப ஹீரோ சாகுற அன்னைக்கு காலையில தான் நீ வந்த. சம்மந்தமே இல்லாம எங்க ஃபெஸ்டிவலை பத்தி யாருமே எதுவுமே போட மாட்டாங்க, இந்த ஊருக்கே இந்த ஜேர்னலிஸ்ட் வர மாட்டாங்க, நீ தான் புதுசா வந்த. ஓகே, வந்த அன்னைக்கு நீ திரும்ப கிளம்பி போறேன்னு போனேன். ஆனா அதை எங்களை நம்ப வைக்கிறதுக்காக. ஆனா போறங்கிற பேர்ல போயிட்டு நேரா நீயே போய் ஒரு மரத்துல மூட்டி ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி உன் காரை ஃபிளாப் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நேரா ஹீரோவை மீட் பண்ண போயிருக்க. மீட் பண்ணிட்டு அவரோட சாப்பாடுல நீயே விஷத்தை கலந்துட்ட. அதாவது நார்மலா ஒரு பையன் மாதிரி போயிருக்க. நீ தான் அவரோட பையனை அவருக்கே தெரியாது. விஷத்தை கலந்துட்ட, அவரை கொலையும் பண்ணிட்ட. ஆனா மயக்கம் போட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, திரும்ப உன்னை அடிக்க வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து உன் கூட போராடி இருக்காரு. ஆனா அப்ப மொத்தம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, உன்னோட தலைமுடியில கையை வச்சிருந்திருக்காரு. உன்னோட தலைமுடி வந்து பிளாக். நீ என்ன பண்ணிருக்க, அவரோட பையன் நம்பணும் நம்ப கூடாதுங்கிறதுக்காக தலையில வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க. சோ எல்லோவும் அவர் கையில ஏற்கனவே இருந்த அந்த ஆட்டோட மருந்து ப்ளூவும் சேர்ந்து தான் கையில பச்சையா மாறிடுச்சு. அந்த டைம்ல மழை வேற பெஞ்சனால என்ன ஆயிருக்குன்னா, உன் தலையில இருக்க அந்த டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருச்சு. சோ நீ தான் சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு கேக்குறப்பதான், சோ உயில் வந்து உங்க அப்பா எழுதி உன்னோட தங்கச்சிக்கு அமைச்சிருக்காரு, உனக்கு அமைச்சிருக்காரு. அதுல பாக்குறப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கு உன் தங்கச்சிக்கு தான் நிறைய காசு போகுது அப்படின்னு. சோ உன் தங்கச்சியை இந்த கேஸுக்குள்ள மாட்ட வச்சு அவ மேல பழிய போட்டா அடுத்து இந்த காசு எல்லாருமே யாருக்கு வரும், உனக்கு வரும். சோ இதுல உனக்கு தான் லாபம், உன் தங்கச்சி மேல நீ பழிய போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மொத்த பிளான் நீ தான் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதுக்கு உனக்கு ஆதாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னதான் நம்ம போலீஸ்காரர் என்ன பண்றான், அவனோட முடி ஒன்று எடுத்துறான். இது வரைக்கும் இந்த முடியை வச்சு நான் டையை ஒன்று பிடிக்க போறது இல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சு போயிடும், நீ தான் உங்க பையனு, அப்ப நீ தான் எல்லாத்தையுமே பண்ணேன்னு சொன்னோன்னே, டேய் யாரா என்ன ஏமாத்த பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலைமுடியெல்லாம் தள்ளி விட்டு என்ன பண்ணுவான், இங்க இருந்து உடனே ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஓட ட்ரை பண்றப்பதான் ட்விஸ்ட்ங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம ஆடுங்க 2 வரும். இந்த 2 ஆடும் ரொம்ப பலமான ஆடு. சும்மா சண்டை போட்டு முட்டிக்கிட்டே இருக்கும். ரெண்டுமே பிரதர்ஸ். என்ன பண்ணுங்க, வெறியாகி அவன் கார்ல தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணுவானா, காரை போய் 2 மோதி டயர் எல்லாம் வளைச்சு தலைவன் உள்ள மாட்டிப்பான். உடனே கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு மேலே ஏறி நின்று எத்துடானாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி பேசும். செம்ம காமெடியா இருக்கும் அதெல்லாம். சோ ஒரு வழியா வந்து அவன் கொலை பண்ணானா அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோவோட பொண்ணையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த போலீஸ்காரன் இருக்கான்ல, அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த ஆடுங்க தான் வந்து இந்த கேஸை நான் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்க, எல்லா ஹெல்ப்மே இதுதான் பண்ணுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆடுங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி சொல்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இது மாதிரி மன்னிச்சிருங்க, நான் ஏதோ கொஞ்சம் ஆர்வ கலர்ல உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன், இப்போ இந்த ஆடுகளை நான் தான் பாத்துக்கணும், ஊரை விட்டு போறதா இல்ல, இந்த ஆடுகளை பாத்துக்க போறேன் எங்க அப்பா சொன்ன மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த ஆட்டு ஓனர்ஸ் இருந்தால பக்கத்து ஃபார்ம்ல இருந்தால அவனோட ஆடுகளையுமே வட்டிக்கு காசு வாங்கி, அதாவது பேங்க்ல இருந்து கடன் வாங்கி அந்த ஆடுகளையுமே வாங்கலான்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தைக்கு காமிக்கிறாங்க. ஆட்டு மந்தைக்கு முன்னாடி இன்னொரு சீன் ஒன்று நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைக்காரி பொம்பளை இருக்கால, அந்த பொம்பளைகிட்ட போயிட்டு நம்ம வந்து ஹீரோவோட பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பா. அது ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கும். இப்போ அந்த பொம்பளை என்ன பண்ணுவானா, இந்த அவங்க அப்பா உனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு தெரியாம நான் அதை எடுத்துட்டேன் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாரு. அப்போ போது தான் சொல்லுவா, எங்க அப்பா வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்காரு, நீங்க எங்க அப்பாவை லவ் பண்ணீங்கன்னு சொல்றப்ப அவன் நான் லவ் பண்ணேன், உங்க அப்பா வந்து வேற ஒரு பொம்பளை லவ் பண்றா, உனக்கு லெட்டர் அனுப்புறப்ப நான் வேற ஒரு பொம்பளை நினைச்சேன், ஆனா அது ஒரு அவரோட பொண்ணு எனக்கு தெரியல, மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உங்க அப்பாவால என்ன லவ் பண்ண முடியல, ஏன்னா அவர் வந்து உங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்ணியிருந்தாரு, உங்க அம்மாவை மறக்க முடியாம தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா அந்த சீனை சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆட்டு மந்தையை காட்டுறாங்க. ஓகே, பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு, யாரு கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு, ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கப்போ சரியா வந்து
வந்து ஹீரோவோட பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து மந்தையில இருந்து எல்லா ஆடையுமே வாங்கிட்டு இந்த ஆட்டு மந்தையோட சேர்த்துருவாங்க. உடனே எல்லா ஆடுகளும் ஜாலியா பேசி சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும். உடனே போயிட்டு நம்ம பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போயிட்டு ஒரு எப்படி வந்து ஆட்டை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடு புக் இருக்கும். அந்த புக்கு கொண்டு வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு ஜாலியா பேசி ஆடுகள்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சின்ன ஆடு இருக்குல்ல, விண்டர்ல பிறந்துச்சுல, அந்த ஆடு பார்த்தா மலை மேல போய் நின்றுகிட்டு இருக்கும். உடனே போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலை மேல இருக்க ஆடுக்கு வந்து ஒரு பேர் வைப்பாங்க, ஜார்ஜ்னு. அந்த ஜார்ஜுங்கிற பேர் வேற எந்த பேரும் கிடையாது, நம்ம சிங்கக்குட்டி இருக்கான்ல அவனோட பேர் தான். உடனே அந்த ஆட்டை கொண்டு வந்துட்டு இனிமே நீ எங்க மந்தையில ஒரு ஆளு, நீ ஜாலியா வந்து எங்க மந்தை கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மந்தையோட வந்து சேர்க்கிறாங்க. சேர்த்தோம் எல்லா ஆடும் ஜாலியா விளையாடிட்டு சுத்தி பேசிட்டு அப்படியே இருக்கு, அப்படியே கதை கேட்டுட்டு ஜாலியா இருக்கு. அப்படியே சூப்பரா காமிச்சு நமக்கு இந்த படத்தை ரொம்ப சூப்பரா முடிக்கிறாங்க. செம்ம ஃபீல் குட் மூவி, காமெடியா இருக்கும். அதுவும் ஆடுகளை வச்சு கான்செப்ட் வரப்ப நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன் கொஞ்சம், ஆனால் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவி நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.